ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம உசுரி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் லவ் டிராமாவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்ல இருக்காரு. அவங்க ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு வராரு. அந்த ஊருக்கு, அதாவது இவங்க வீட்டு ஆப்போசிட்டுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் குடி வராங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆளா இருக்காங்க. ரோட்ல போற வரவன் தான் பொண்ணை பார்த்தா கூட அவனை சம்மடி அடிக்கிறான். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த பொண்ணு கூட யாருமே பழகக்கூடாதுன்னு அந்த ஊர்ல பசங்களாம் ஒதுங்கி போகும்போது ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அது நல்லாவே போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அது மூலியமா பல பிரச்சனைகள் வருது. அதெல்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஒரு லவ்னா அதுக்கு ப்ராப்ளம் எப்படிலாம் வரும், அதுவும் குறிப்பா பொண்ணோட அம்மா பயங்கர டெரரா இருந்தா என்ன ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. இன்னும் பெட்டராகவே பண்ணிருக்கலாம். அதே தான் ஹீரோயினுக்கும் ஒரு சில போர்ஷன்ஸ்ல நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஆனா இன்னும் கூட மேர்க்கெட் பண்ணிருக்கலாம். கேரக்டர் ரைட்டிங் வைஸ் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேர் கேரக்டருமே நீட்டா எழுதிருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல வர சாங்ஸ் எல்லாம் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். நல்லாவே இருந்தது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் தரமா பண்ணியிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபி நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஓவரால் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே எழுதி எடுக்கல. இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பயங்கர ஃபிளாட்டா போகுது. அங்கங்க ஒரு சில காமெடி போர்ஷன்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி லவ் போர்ஷன்ஸும் நல்லா தான் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆனா அந்த கான்ஃபிளிக்ட் குள்ள இவங்க போகவே இல்லை. செகண்ட் ஹாஃப்ல தான் இவங்க கான்ஃபிளிக்ட் குள்ள போறாங்க. போன அப்புறம் பெருசா எங்கேஜிங்கா இல்லாத உள்ள ஸ்கிரீன் பிளேல தான் போயிட்டு இருக்கு. டுவர்ட்ஸ் தி எண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் மட்டும் ஓரளவு நீட்டாவே இருந்தது. கிளைமேக்ஸ் வரை ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.